சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் உத்தரவு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க கோரி வழக்கு. பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் வெள்ளிக்கிழமை முதல் விநியோகம். ரேஷன் கடை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று வழங்குவார்கள் என தமிழக அரசு தகவல். பாலியல் வன்கொடுமைகளை வேடிக்கை பார்க்கும் அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பெண்களுக்கு எதிராக தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் முதலமைச்சர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஒரே பொய்யை அரைத்து மக்களை ஏய்க்க நினைக்கிறார் இபிஎஸ் என அமைச்சர் ரகுபதி கண்டனம். இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க துடிப்பதாகவும் விமர்சனம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி பாமகவினர் ஆர்ப்பாட்டம். பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிப்பு. வட இந்தியாவைப் போல் தமிழ்நாட்டிலும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளன. மதுவும் போதையும் தான் பாலியல் வன்கொடுமை நடக்க காரணம் என்றும் சௌமியா அன்புமணி குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையில் குஷ்பு தலைமையில் வெள்ளியன்று நடைபெறவுள்ள நீதி பேரணிக்கு அனுமதி மறுப்பு. அனுமதியின்றி பேரணி நடத்தினால் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் எச்சரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டித்து பாஜக சார்பில் திட்டமிட்டபடி மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெறும். மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். பெண்களுக்கு எதிரான பிரச்சினைகளை கட்சி சார்ந்தோ அரசியல் சார்பிலோ பார்க்காதீர்கள் என பாஜக நிர்வாகி குஷ்பு வேண்டுகோள். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் கண்ணகி இருக்கிறார், தட்டி எழுப்புகிறோம் என்றும் ஆவேசம். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை. கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு ஆவணங்களை ஒப்படைத்த நிலையில் நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் செல்போனை ஆய்வு செய்யும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள். சைபர் ஆய்வகத்தில் கொடுத்துள்ள செல்போனில் இருந்து ஆபாச வீடியோக்களை ரெக்கவரி செய்துள்ள நிலையில் வாட்ஸ்அப் சாட் குறித்தும் ஆய்வு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததை உறுதி செய்த காவல்துறை. பள்ளிக்கரணை அமைந்த கரையில் பல்வேறு வீடுகளில் பூட்டை உடைத்து ஞானசேகரன் கொள்ளையடித்து வந்ததும் அம்பலம். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்து எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுக்குழுவுக்கு மறுநாளே முகுந்தனிடம் நியமன கடிதத்தை கொடுத்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணியுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் விளக்கம்.
பாமக மாவட்ட செயலாளர்களுடன் பனையூர் அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனை. இளைஞரணி தலைவர் நியமனத்தில் மாற்றமில்லை என ராமதாஸ் உறுதி தெரிவித்த நிலையில் வெள்ளியன்றும் நிர்வாகிகளை சந்திக்கிறார். நீட் தேர்வு சீர்திருத்தம் தொடர்பான உயர்நிலை நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சமூக வலைதளங்களில் பெண் பத்திரிகையாளர் குறித்து சர்ச்சை கருத்தை பதிவிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிரடி உத்தரவு. கர்நாடக அரசு மருத்துவமனைகளில் 400க்கும் அதிகமான மருந்துகள் தரமற்றவை. மருந்துகள் தர கட்டுப்பாட்டுத்துறை நடத்திய பரிசோதனைகளில் உறுதியாகியுள்ளதாக தகவல். விளையாட்டு வீரர்களுக்கான மத்திய அரசின் கேல் ரத்னா விருது அறிவிப்பு. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருதுக்கு தேர்வானார். முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. கேரளாவில் நடைபெற்ற தேசிய சீனியர் வாள்வீச்சு போட்டி. தமிழக வீராங்கனை பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். தன்னிகரில்லா சாதனை படைத்துள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இருந்து ரோஹித் சர்மா விலகி இருப்பதாக தகவல். தொடர்ச்சியாக நடப்பு தொடரில் ரோஹித் சர்மா தடுமாறி வரும் நிலையில் பும்ரா கேப்டனாக செயல்படுவார் என்றும் எதிர்பார்ப்பு. சிட்னி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் சுப்மன் கில், பிரசித் கிருஷ்ணா அல்லது ஹர்ஷத் ராணா சேர்க்கப்பட வாய்ப்பு. காயம் காரணமாக ஆகாஷ்தீப் சிங் விலகல் என தகவல்.